இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட எஸ்கலேஷன். அதாவது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா தாக்குதலோட வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதை நம்ம தெளிவா நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜூலை மாசத்துல மட்டும் ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, 5100 ஏரியல் குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு. துல்லியமான தகவல் தருவாரு. 5100 ஏரியல் குண்டுகள் மட்டும், அதாவது ஃபேப் 250, 500, 3000 இருக்கு இல்லையா, அந்த வகை குண்டுகள் இந்த விமானங்கள் எட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போறாங்க இல்லையா, துல்லியமான தாக்குதல்கள் களத்துல எந்த அளவுக்கு வீரியம் அதிகரிச்சிருக்கு. நம்ம 1000ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. இப்போ ஒரு மாசத்துல 1000, 2000 வந்துட்டு இருந்தது. 3000 கிராஸ் ஆகி நம்ம கடைசியா பார்த்திருந்தோம். இப்ப 5000 கிராஸ் பண்ணிருக்கு. ஒரு மாசத்துல மட்டுமே 5000 குண்டுகள் ஃபேப் குண்டுகள் டெலிவரி பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு ரஷ்யாவோட அர்சனல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இழப்புகள் உக்ரைனுக்கு பெருமளவுல ஏற்படும். அதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். அடுத்தது 3800 சாகி ட்ரோன்கள், 260 மிசைல்கள், 128 பெலிஸ்டிக் மிசைல்கள் இதுல உட்பட. அந்த 260 சொல்றா இல்லையா, அதுல 128 பெலிஸ்டிக் மிசைல்கள் துல்லிய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல வந்திருக்கு. சோ வீரியம், தாக்குதலோட வீரியம் உக்ரைனுக்குள்ள இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பார்ட்னர்ஸ் ஓடி வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்து உதவுங்க அப்படிங்கள கேட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்ப காலத்துல எல்லா பக்கத்துலயும் இந்த ரயில்வே கனெக்ஷனை துண்டிச்சு இருக்காங்க ரஷ்யா. இப்போ சுமியில வந்து பாத்தீங்கன்னா சுமி கர்கிவ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ரயில்வே கனெக்ஷனை கட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்துருந்தோம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா இந்த முதல்ல ரயில்வே கனெக்டிவிட்டியை வந்து பண்ணா கட் பண்ணணும். கட் பண்ணதான் சுமியை தனியா கவனிச்சுக்க முடியும், கர்கிவ் தனியா கவனிச்சுக்க முடியும். சப்ளை லைன்ஸுக்கு சிக்கலாகும், சுத்தி வர வேண்டியதா இருக்கும். இது போல சிக்கல்கள் இருக்கும். ஸோ இப்ப ரஷ்யா திரும்பவும் இது போல ரயில்வே ஸ்டேஷன்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சுமி கர்கிவ்லாம் திரும்பவும் ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வர்றது ரொம்ப தொலைவில் இல்லை அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்புல இருந்து திரும்பவும் பத்திரிகையாளர் சந்திப்பப்போ லுகஷெங்கோ அவர்கள், புட்டின் அவர்கள் இவங்க வந்து பேசும்போது திரும்பி அதையவே அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அல்டிமம் உக்ரைனுக்கு நம்ம கொடுத்திருந்தோம் இல்லையா, 2024 நாங்க என்ன சொன்னோமோ அது அப்படியே தாங்க இப்பவும் சொல்றோம். எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறவள அவர் தரப்பு வந்து தெளிவுபடுத்திக்கிறார். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் போடுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் மிரட்டல்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மிரட்டல்களுக்கு செவி சாய்க்கல ரஷ்யா. ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட நட்பு நாடுகள் விட்டு கொடுக்கறதா இல்லை ரஷ்யாவை. அது மட்டும் இல்லாம நம்ம மேலேயே வந்து பண்ண டாரிஃப்லாம் போறதுக்கு நோ அப்படிங்கிறது போல நம்ம தரப்புலையும் இப்படியெல்லாம் பண்ண முடியாதுப்பா எங்கிட்ட பிசினஸ் அப்படிங்கிற பண்ணா நம்மளும் திரும்பி நின்றுட்டோம். அமெரிக்க தரப்புல இருந்து இப்படி மிரட்டுற வேலையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாங்க அப்படிங்கிறத நம்ம தரப்புன்னு சொல்லியாச்சு. ஸோ அமெரிக்காவுக்கு இது மிக பெரும் அளவுல பின்னடைவு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் போட முடியாது. ஏன் அப்படின்னா எக்கனாமிக்கலி நம்ம ஃபாலோ ஆகுறோம் அப்படின்னா அது நேரா ரஷ்யாவை மட்டும் பாதிக்காது, இதுக்கப்புறம் வந்து பண்ணா அமெரிக்காவை மிக பெரும் அளவுல பாதிச்சு விட்டுரும். ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா நம்ம திருப்பணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள்ல நம்மளுக்கு அழுத்தங்கள் கொடுத்தா எக்கனாமிக்கலி நம்மளை வீக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அமெரிக்கா செய்யறாங்கன்னா செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும். பட் அவங்க செய்யறாங்க அப்படின்னா சீனாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வி அது இல்லையா. ஸோ அவங்க ஓவரா நம்மளுக்கு அழுத்தங்கள் கொடுக்க நம்ம சீனா கிட்டயோ ரஷ்யா கிட்டயோ நம்ம போயிட்டோம். ஏன்னா பிரிக்ஸ் நாடுகளா இருக்கும், நம்ம ஒருங்கிணைய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது மேலும் அழுத்தங்கள் ஆயிரும். வேற மாதிரி அங்க பெரிய ஓட்ட அமெரிக்கால விழுந்துரும். ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கனால அவங்களுக்கு வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல வர முடியாது. வந்து நின்று கெஞ்சிதான் நம்ம கிட்ட. இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல நடக்கவே நடக்காது அமெரிக்காவுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இது போல ரஷ்யாவோட நட்பு நாடுகள்லாம் பெருமளவுல அவங்களுக்கு எகெயின்ஸ்டா திரும்புற மாதிரி இல்லை. என்ன டாரிஃப் வேணா போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற போல இருக்கிறனால மிக பெரும் சிக்கல் தான். இப்ப ரஷ்யாவும் அதை இது பண்ற மாதிரி தெரியல, அதை கண்டுக்கிற மாதிரி சேட்டை செய்யற மாதிரியே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்புக்கு வந்த சோதனையா இல்ல சாதனையா என்ன நடக்க போன்றது பார்த்துடலாம். ரெண்டாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகா சந்திப்பையா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது இப்ப நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சீஸ் பண்ணிட்டாங்க டெரிட்டரிஸா, அந்த பக்கத்துல இருந்து மீட் எடுத்துட்டாங்க அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் நம்மளோடது. பேச்சுவார்த்தைக்கு வந்து பேசும்போது அதை ஒண்ணு அவங்களே கொடுத்துருவாங்க, இல்ல நம்ம எடுத்துக்குவோம், அதெல்லாம் நம்மளோட ஒரு பகுதிங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறார். அது மட்டும் இல்லாம பெலரூஸ் இருக்கிறாங்க இல்லையா, போருக்கு தயாராயிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஜப்பாட் 2025 எக்ஸசைஸ் மிக பெரும் எக்ஸசைஸ் ரஷ்யா பெலரூஸ் இணைஞ்சு செய்யறதுக்கு இருக்காங்க. இதனால நேட்டோ நாடுகளுக்கா இல்ல உக்ரைனுக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா உக்ரைனோட பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஸ்பெஷல் ஆபரேஷன் பிரிகேடை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்களாமா.
அதை உக்ரைனோட பார்டர் பகுதியில டிப்ளாய் பண்ண போறதா சொல்லிக்கிறாங்க. ஸோ எந்த நேரமும் கீவை நோக்கி கத்திகள் வரும் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல குயிக் அண்ட் டிசைசிவா இருக்கும். பெலரூஸ்ல இருந்து இறங்குறாங்க அப்படின்னா குயிக் அண்ட் டிசைசிவா இந்த தடவை இருக்கும். ஏன்னா ஃபுல் ஃப்ரண்ட்ல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது கீவை நோக்கியும் பெலரூஸ் இருந்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு உதவி பண்றதுக்கு மேற்கு நாடுகள் முன்னாடி மாதிரிலாம் இந்த லிவிவ் லுட்டஸ்க் வழியா வந்து கீவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு சிக்கல் தான். ஏன்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸ் வழியா இறங்குறாங்க அப்படின்னா லிவிவ் லுட்டஸ்கே வந்து பாத்தீங்கன்னா அண்டை கொடுத்து பிடிச்சிக்கலாம். ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே வராம போயிடும். ஸோ இது போல சிக்கல்கள்லாம் இருக்கனால எப்படி நாட்டோ நாடுகள் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் இந்த லிவிவ் லுட்டஸ்கை நம்ம ஹைலைட் பண்ணிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப அப்படின்னா, ஏன்னா அங்கதான் விஷயங்களே இருக்கு. அதுக்கான காரணம் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இவங்களோட லேண்ட் காரிடார் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ரஷ்யா அந்த பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா பெலரூஸ்ல இருந்து எந்த ஒரு போலாண்ட்ல இருந்து எந்த ஒரு உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள வர முடியாது. ஆனா செர்பியாவுக்கு போறதுக்கான எல்லா வழிகளும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து ஓப்பன் ஆயிடும். ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா வழியா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இது மிக பெருமளவுல சிக்கல்களா இருக்கும். ஸோ டென்ஷன்ஸ் இந்த இடத்துல அதிக அளவுல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம லுத்துவேனியா, ஏன்னா செர்பியா, கொசோவா அங்க பிரச்சனை மிக பெரும் அளவுல வெடிச்சிருமா, அதுதான் 3ஆம் உலகப் போரோட பேஸ்மெண்டா இருக்க. ஏன்னா எப்ப பாரு இந்த பால்கன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஏரியால பால்டிக்ன்றது அங்க, பால்கன்ஸ்ங்கிறது இங்க, இந்த செர்பியா, கொசோவா இந்த ஏரியால இருக்கு இல்லையா சார். இந்த இடத்துலதான் வேர்ல்டு வார் 1 உருவாச்சு. ஆஸ்திரியா, செர்பியா. வேர்ல்டு வார் 2 அங்கிருந்தா வந்தது. வேர்ல்டு வார் 3 அங்கிருந்தா வரும். ஸோ இந்த மாதிரி அந்த இடம் எப்ப கை வைக்கப்படுதோ அப்ப மிக பெரும் பிரளயம் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல செர்பியா, கொசோவான்றது செர்பியாவோட ஒரு பகுதி அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஆனா அது அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடு தான். அதுக்கு சண்டையை பிடிச்சி அதை பிரிச்சு வச்சுக்கிறது நாட்டோ நாடுகள். ஸோ அந்த டைம்ல தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா யுகோஸ்லாவியா அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு விட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சித்திரவதை பண்ணது, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து சைனா ஒரு டைம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, எங்களோட எம்பசி மேல கொண்டு வந்து குண்டுகளை போட்டிங்களே நாங்க மறக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா யூஎன்ல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம் தான். திரும்ப அது வெடிக்குது அப்படின்னா எந்த மாதிரியான பிரளயம் வெடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது எஸ்கலேஷன் அந்த அளவுக்கு இருக்கு. பெலரூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ லுத்வேனியா தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வருது. பெலரூஸோட ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்கு, அதோட இமேஜ் பாருங்க அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால பெருமளவுல சேதங்கள் ஏற்படல. பட் ரஷ்யா, பெலரூஸ் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது கூடவே ஸ்பெஷல் ஆபரேஷன் ஃபோர்ஸ், ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸ் டிப்ளாய் பண்றாங்க உக்ரைன் பார்டர்ல, அதுவும் கோமெல் பகுதியில் அப்படிங்கும்போது பெலரூஸோட பகுதி கோமெல். ஸோ அந்த பயில டிப்ளாய் பண்றாங்க போது கேள்விகள் வருது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்போ அடுத்த மிக பெரும் எஸ்கலேஷன் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில். ஏன்னா ரஷ்யாவோட முன்னாள் அதிபராக இருந்தார் டிமித்ரி மெதோதேவ் அவர்கள். ஏன்னா இந்த டிமித்ரி மெதோதேவ் அவர்கள் இருக்கா இல்லையா, அவரு அதிபராக இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல இயு மேல மோகம், நாட்டோல இணையலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை, இது போல விஷயங்கள்லாம் இருக்கும்போது வண்டி எடுங்கப்பா என்னென்ன போய் கேட்டு வருவோம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியாக்குள்ள வண்டியை விட்டு கேட்டு வந்தனாலதான் அங்க 2 டிஸ்பியூட்டட் டெரிட்டரி உருவாயிருந்தது. சவுத் ஒசட்டசியா, அப்கைசியா இருக்குல்ல, ஸோ அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உருவான ஒரு தனிநாடு அப்படிங்கிறது போல உருவாகி இருக்கு இல்லையா. அங்கீகாரம் இன்னும் முழுசா கிடைக்கல, பட் ஆனால் அது ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் திமித்ரி மெதோதேவ் அவர்கள் காலகட்டத்தில் உருவாகக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த போர்ல அவர் ஜெயிச்சிருந்தாரு. அவர் இது மாதிரி நேட்டோ நாடுகளை பார்த்து இது பண்றது அப்படிலாம் சலைச்சவர்லாம் எல்லாம் அவரும் போற நேட்டோக்கு எகெயின்ஸ்ட்லாம் பார்த்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ண வார்த்தை மோதல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அது அவரே அஃபண்ட் ஆயிடுறாரு, ட்ரம்ப் அவர்களே தேவையில்லாம அப்படிங்கிற சில தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. பட் இருந்தாலும் திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அழுத்தங்கள் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டான அழுத்தங்கள் இது போல விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா சோவியத் ஏரா காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள்லாம் லாஸ்ட் ரெசார்ட்டா பயன்படுத்தப்படும். அதாவது ரொம்ப அழுத்தங்கள் கொடுத்தீங்கன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இதுதான்ப்பா, எங்களை தோக்கடிக்கலாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது அணு ஆயுத போர் தான் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தா ஒரு நோட்டா அது இருக்கு இல்லையா. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால என்னங்க இப்படி பேசுறாரு, பேசும்போது பார்த்து பேசப்பா அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு 2 நியூக்ளியர் சப்மரைனே அனுப்பிச்சு வச்சுக்கிறார் ரஷ்யாவோட பார்டர் பகுதியில். ஏன்னா திமித்ரி மெதுதேவ் அவர்கள் பேசும்போது கைகாலெல்லாம் இப்படி ட்ரம்ப் அவர்களுக்கு நடுங்குதான். உடனடியாக 2 நியூக்ளியர் சப்மரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டோர் ஸ்டெப்புக்கு போதா. இது மேசிவான எஸ்கலேஷன், இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். எதுக்காக ட்ரம்ப் அவர்கள் இப்படி ரியாக்ட் ஆகுறாரு, ஈகோ ஹிட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் எது எப்படியோ இது போல விஷயங்கள் நடக்குது. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப என்கேஜ் பண்ணிக்கிறார். அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார் இல்லையா ட்ரம்ப் அவர்களே,
இந்த வேர்ல்டு வார் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஏதாவது செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்கன்னு. சுத்த நான்சென்ஸ் மாரி பேசிட்டு இருக்கிறாருங்க அவரு. எங்களோட பிரேவரிக்கு, எங்களோட இதுக்கெல்லாம் அவங்கலாம் மேட்ச் ஆவாங்களா? யாருங்க கொடியேத்துனா? அப்படிங்கிற பண்ண ரஷ்ய அதிபர் கேட்டிருந்தாரு இல்லையா? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பேசிக்கிறாரு. இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் எப்படி அஃபெண்ட் ஆக போறாரு அப்படிங்கிறது பார்த்தலாம். அதாவது மெத்வதேவ் அவர்கள் பேசுறதுங்கிறது சிலருக்குலாம் இனிமே வந்து பார்த்தா அதிருப்தி இருக்கத்தான் செய்யுது. என்னங்க ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள சன் ஆஃப் அடாஸ்ன்னு பைடன் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது அசிங்க அசிங்கமா பேசியிருந்தாரு. என்னங்க தலைவரே நீங்க? இப்படி பேசுறீங்க நீங்க. கொஞ்சம் நீங்களும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து பேசணுமா இல்லையா உங்களுக்கு? அப்படிங்கிறது போல சிலர் தரப்புல இருந்து கேள்விகள் இருந்தாலுமே, தலைவர் பேசிக்கிறாங்க. நீங்களும் பேசி விடுங்க கொஞ்சம் அப்படிங்கிறது போல சிலர் தரப்புல இருந்து இருந்தாலுமே, அதிர்வலைகள்ல இருந்தாலுமே பரவால்ல. ரஷ்யாக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அத மெயின்டெயின் பண்றாங்க. அமெரிக்காவ பத்தி தெரிஞ்சதுதான் கொஞ்சம் அப்படிதான் பேசுவாங்க. அவங்களோட இது என்ன அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் என்னங்கிறத அவங்க காட்டிட்டு இருக்கிறாங்க அவங்களோட வேர்ட்ஸ்லயே. ரஷ்யாக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணுமா இல்லையா? ஸோ அதனால தலைவர் மெயின்டைன் பண்றாரு அப்படின்னு சில தரப்புல சொன்னாலும் கொஞ்சம் அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யுது. இறங்கி பேசுங்க தல அப்படிங்கிறது போல சிலருக்குலாம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த வார்த்தை மோதல் அப்படிங்கிறது வந்து பண்ணா திமித்ரி மெத்வதேவ் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அழுத்தங்கள், போரோட எஸ்கலேஷன் இது போல மிக பெரும் அளவில் வந்து பண்ண இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வேற பாதையை நோக்கி திரும்பிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் ரஷ்யா அவங்களோட அப்ஜெக்டிவை ரொம்ப க்ளோஸா நெருங்கிட்டு இருக்காங்க. மிக பெரும் கோட்டைகள், இந்த ஃப்ரண்ட் லைன்ஸ்லாம் அதிக செலவு பண்ணது எல்லாத்தையும் ரஷ்யா தரப்பு வந்து உடைச்சிட்டு முன்னேறிட்டு இருக்காங்க. இதோட வெளிப்பாடு, கோபத்தின் வெளிப்பாடு தான் இது போல ட்ரம்ப் அவர்களோட சேட்டைகளா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட முன்னாள் அதிபரா இருந்தா இல்லையா பைடன் அவர்கள், அவரே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரம்ப் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறார். ட்ரம்ப் அவர்களோட ஆட்சி காலத்துல கருப்பு தினங்கள் இது முன்னோக்கி இருக்குப்பா, ரொம்ப மோசமா ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காரு, அவருக்கு ஆட்சியாளவே தெரியல அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா சொல்ல வேண்டியதில்லை, பைடன் அவர்களே சொல்லிட்டு இருக்கிறாரு. திரும்பவும் பைடன் அவர்களோட 2.0 ஆட்சி திரும்ப வருமா, என்ன நடக்க போகுதுன்றது பார்த்தலாம். பிட்டாஃப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட பேச போயிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்போர்ட் டிப்ளமசி இது போல சொல்லிக்கலாம். திமித்ரி மெத்வதேவ் அவர்கள்லாம் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் அவர் போய் பேசும்போது அந்த டிமாண்டுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக மிரட்டுறதுக்காக கன்போர்ட் டிப்ளமசி அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இது போல நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸ் வந்து பண்ணா அனுப்பி விட்டுருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. கன்போர்ட் டிப்ளமசில ரஷ்யாக்கு எங்கேஸ்டா வேலை செய்யுமா? அது சும்மா மிரட்டி பாக்குறது தான், முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷர் போட்டு பாக்குறது தான். முடியலன்னா சரிங்க தல, நீங்க சொன்ன மாதிரி கேட்டுக்கிறங்க தல அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் அப்படியே மாறி பிசினஸ் மேன்பா இப்படித்தான் டீல் பேசணும் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிருவாரா நாசுக்கா. என்ன நடக்க போன்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா என்ன மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்க போறாங்க, இப்ப எடுத்திருக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது எஸ்கலேஷன்ல இருக்கு, எஸ்கலேஷனோட உச்ச கட்டத்துல இருக்கு. ஸோ விட்டாஃப் அவர்கள் என்ன மாதிரி பேசி இதை முடிவுக்கு கொண்டு வர போறாரா, இல்ல மிக பெருமளவில் எஸ்கலேட் ஆக போதா, இல்ல அமெரிக்கா சரண்டர் ஆக போறாங்களா, என்ன நடக்க போன்றது பார்த்துலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த போய் அவங்க சந்திக்கிறார். ஸ்டே சேஃப், பை.